வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் விலாக். இந்த விலாகில் இன்றைக்கி கேந்திரிய வித்யாலயா ஆன்லைன் அட்மிஷன், அதாவது பால்வாட்டிக்காக இருந்தாலும் சரி, கிளாஸ் 1ஆக இருந்தாலும் சரி, எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுவது, இதை பற்றி தான் இன்றைய ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே. ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மக்களே, இந்த கேவி ஆன்லைன் சப்மிஷன் 2 ஸ்டெப்பில் நிறைவடையும். ஒன்று வந்து போர்ட்டலில் சைன்அப் பண்ணி லாகின் பண்ணுவது, அது முடித்த உடனே அதனுடைய கிடைக்கும் கோடை யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவது. இதுதான் இந்த 2 ஸ்டெப்பு. மொபைலில் சப்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், ப்ளே ஸ்டோரில் போய் கேந்திரிய வித்யாலயா சங்கடன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிசியில் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், கேவி அட்மிஷன் ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிரும். போன உடனே ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே சப்மிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோசஸுக்கு என்னென்ன தேவைன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, காஸ்ட் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், சரிங்களா, இது 3 மெண்டட்டரி. அதுக்கடுத்து ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர், இதுதான் தேவை இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இன்னொன்று, சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த 3 சொன்னேன், இதோட சேர்த்து லாஸ்ட்டு 7 இயர்ஸுக்கான ட்ரான்ஸ்ஃபரபுள் ஆர்டர் அது ஒன்று, இன்னொன்று சர்வீஸ் சர்டிஃபிகேட், இது ஒன்று தேவை. இது ஃபுல்லாக என்னென்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதனுடைய கேபி வந்து 256 கேபிக்கு கீழே தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் மேல் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்லோட் ஆகாது. இதை வந்து முன்னாடியே சைஸு ரீசைஸு ஏதோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் செய்வதற்கு இதை வந்து மேற்கண்டு சொல்லப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் வேணும் உங்களுக்கு, சரிங்களா. ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தேவையில்லை. ஏன்னா ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் எப்போ கேட்பாங்கன்னா, எப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றாங்களோ, கால் லெட்டரோ இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, உங்கள் குழந்தைக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சமயம்தான் ஃபிசிக்கலி நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். அது வரைக்கும் எந்த விதமான அப்ளிகேஷனும் எங்கேயும் கொண்டு போக தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கேந்திரிய வித்யாலயாவில் எந்த விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இவ்வாறு தான் செய்யப்படுது. அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் எப்படி செய்கிறாங்க அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோசஸ் 2 முறையில் செய்யப்படுகிறது. ஒன்று வந்து ரிஜிஸ்டரிங் இன் த போர்ட்டல், ரெண்டாவது ஃபில்லிங் த சப்மிட்டிங் அப்ளிகேஷன். இந்த 2 ப்ரோசஸ் தான். தற்சமயம் சங்கடன் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வருது. எந்த விதமான சப்மிஷன் எதுவுமே வரவில்லை இதுவரை. கேந்திரிய வித்யாலயா சங்கடன் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடன் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி மாறிடும். கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோடை க்ரியேட் பண்ணணும். அதுதான் இந்த போர்ட்டலின் வாயிலாக செய்யப்படுகிறது. அதைத்தான் ஃபஸ்ட்டு செய்யணும். நீங்கள் ப்ரொசீடை கிளிக் பண்ணணும். இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையுடைய ஃபஸ்ட்டு நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணணும். அடுத்த காலத்தில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கானது எஸ்ஆர் நோ கொடுங்க. அடுத்து வந்து உங்கள் குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த்தில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதில் அடுத்த காலத்தில் கேவியில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவர்களுடையது எஸ்ஆர் நோ கொடுங்க. அதற்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணி சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா, சப்மிஷன் கொடுத்தவுடன் ஒரு ஓடிபி வரும். என்ன கேப்சா போட்டுட்டு அந்த ஓடிபியை சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். வெரிஃபை பண்ணியவுடன் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு ஜெனரேட் ஆகிவிடும். அந்த கோடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அந்த கோடு தான் மிக மிக அவசியம். ஸ்டெப் 2 அப்ளிகேஷன் ப்ரோசஸ். ஃபில்லிங் த சப்மிட்டிங் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவது என்பது. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துள்ள கோடை யூஸ் பண்ணணும். இங்கே என்டர் த லாகின் கோடு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கடுத்து கேப்சா கோடு, அதை கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. இதுவரை நீங்கள் சப்மிட் பண்ண சப்மிஷனுக்கு என்னென்ன தேவை, ஒன்று வந்து உங்கள் குழந்தையுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, இது மட்டும் இருந்தால் இந்த ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேலும் இந்த ஃபோன் நம்பரு உங்களுடையதாக இருக்கணும். இமெயில் ஐடி குழந்தைகள் பேரில் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பேசிக் இன்ஃபர்மேஷன். லாகின் கொடுத்தோன்னே இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸு. இதற்கு முன்பாக நீங்கள் கோடை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருப்பீங்கள்ல, உங்களுடைய குழந்தையுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர்,
இந்த கேவியில் வேலை பார்க்குற தாய் தந்தையர் இல்லைன்னா தாத்தா பாட்டி அவர்களுடைய பேர குழந்தைகளை சேர்க்க விரும்பும் அந்த ஆப்ஷன் மற்றும் டிஃப்ரெண்டபிள் ஏபிள் சைல்டு அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துருப்பீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி அதில் காப்பி பேஸ்ட் ஆகி இருக்கும். மேற்கொண்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், வெதர் அப்ளையிங் இன் சிங்கிள் கேர்ள் சைல்டு. சிங்கிள் கேர்ள் சைல்டு உங்கள்கிட்ட இருந்தால் அதை அப்ளை பண்ணுங்கள், எஸ்ஆர் நோ கொடுங்க. அடுத்த ஆப்ஷன் சிப்ளிங், ஏதாவது குழந்தைகள் அக்கா தங்கச்சி ஏதாவது கேவியில் படிக்கிறாங்கன்னா அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுங்க. அடுத்த காலம் ஆர்டிஇ கேட்டகரி, ரைட் டு எஜுகேஷன் அவர்களுடையது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிலோ டு லோ இன்கம் குரூப். ரெண்டாவது இடபிள்யூடி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். மூணாவது பிபிஎல் பிலோ புவர்ட்டி லைன். இந்த கேட்டகரியில் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணால் மட்டுமே இந்த கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். மூன்றாவதாக காஸ்ட் கேட்டகரி. இதில் ஃபஸ்ட்டு ஜெனரல், அடுத்து ஓபிசி. இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கிரிமி லேயர், இன்னொன்று ஓபிசி நான் கிரிமி லேயர். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி. இதில் எதில் நீங்கள் வரீங்களோ அதை ஆப்ஷனை ஓகே பண்ணிடுங்க. அடுத்ததாக தங்களுடைய குழந்தையின் பிளட் குரூப், அதையும் அதில் ஆப்ஷன் இருக்குது. என்ன பிளட் குரூப்போ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே சேவ் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து டன்னு சொல்லிட்டு ஒரு ஓகே வரும். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் அமுக்குனிங்கன்னா அடுத்த பேரண்ட்ஸுடைய டீட்டெயில் எழுதுறதுக்காக அடுத்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிவிடும். இந்த பேஜில் கொடுக்கப்பட்ட அனைத்து காலங்களையும் நிரப்ப வேண்டும். தாய் மற்றும் தந்தையரின் பெயர் மற்றும் அவர்களுடைய நேஷ்னாலிட்டியை ஃபில் செய்ய வேண்டும் முதலாவதாக. அதன் பின்பு தாய் மற்றும் தந்தையர் இருவரின் முகவரியில் எந்த முகவரி வேண்டுமானாலும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அவர்களுடையது. இதில் எஸ் கொடுத்தால் அது சர்வீஸ் கேட்டகரிக்குள் சென்றுவிடும். யார் ஒருவர் அரசாங்க வேலையில் உள்ளார்களோ அவர்களுடையது. எனவே மற்றவர்கள் நோ என்று கொடுத்து அடுத்த பேஜிற்கு சென்றுவிடவும். இந்த பேஜில் சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல். இந்த பேஜில் அப்ளிகண்ட் ஒருவர் இந்தியாவில் உள்ள 3 ஸ்கூல், அதாவது பள்ளிகளை, கேந்திரிய வித்யா பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முதல் பள்ளி தேர்ந்தெடுக்கும் முறை. முதலாவதாக சூஸ் ஸ்டேட், எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதையும், சூஸ் ஸ்கூல், எந்த பள்ளி உங்களுக்கு தேவை என்பதையும் செலக்ட் செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனின் வாயிலாக. இந்த 2 ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்த பின்பு உடனடியாக இன்டர்ஃபேஸில் அது எந்த கேட்டகரியில் வருகிறது, எந்த ரீஜனில் வருகிறது என்பது பற்றி, எந்த லொக்கேஷன் ஏரியாவில் வருகிறது என்பதற்கான முழு விவரமும் அதில் அச்சிடப்பட்டு வந்துவிடும். மேலும் அதன் மேப், பள்ளி எங்கு உள்ளது அதனுடைய ஆப்ஷனும் அதில் வந்துவிடும். இந்த ஆப்ஷன் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்டுக்கானது. தாங்கள் கொடுத்துள்ள வீட்டு முகவரியிலிருந்து பள்ளி இதற்கு இடைப்பட்ட தொலைவு. பெரும்பாலான பள்ளிகள் 5 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் எலிஜிபிள் ஃபார் ஆர்டிஇ கோட்டா. சில பள்ளியில் 3 கிலோமீட்டர், சில பள்ளியில் 8 கிலோமீட்டர் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இவற்றிற்கு ஏற்றாற்போல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக சர்வீஸ் கேட்டகரி அவர்களுடையது. யார் ஒருவர் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்களோ அவர்களுடையது. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். தவறான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தால் தங்களின் குழந்தையை சேர்ப்பது மிகவும் கடினமாகிவிடும். மத்திய மற்றும் மாநில அரசின் கீழ் வேலை பார்க்கும் பேரண்ட்ஸ் யாருடைய வேலையின் அடிப்படையில் பள்ளியில் சேர விரும்புகிறீர்களோ, தாய் தந்தை மற்றும் கிராண்ட் பேரண்ட் ஆஃப் கேவி, இது ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். அடுத்ததாக கடந்த 7 ஆண்டுகளாக பணியாற்றிய விவரம் இதில் பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நோ என்று செய்து சேவ் அப்ளிகேஷனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக 2வது பள்ளியை தேர்ந்தெடுக்கும் முறை. முதல் பள்ளியில் தேர்ந்தெடுத்த
அதே அமைப்பு தான் இதிலும் செய்யப்பட வேண்டும். பள்ளி எந்த மாநிலத்தில் உள்ளது, எந்த பள்ளியை தேர்ந்தெடுக்க, இது ரெண்டையும் தேர்ந்தெடுத்த பின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் கேட்டகரி வந்துவிடும். அது எந்த கேட்டகரியின் அடிப்படையில் யாருக்கு அதிகமாக சீட்டு ஒதுக்கப்படும் என்பதும் தானாகவே தெரியும். அடுத்த ஆப்ஷன் ஆர்டிஇ 5 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என்று வரையறுக்கப்பட்டிருக்கும். எஸ்ஆர் நோவை யூஸ் பண்ணி செய்து கொள்ளவும். முன்பு செய்தாற் போல தாய் தந்தை இவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளவும். மேலும் கடந்த 7 ஆண்டுகளாக பணியாற்றிய பணியின் விவரம் கொடுக்கப்பட்ட அட்டவணையில் நிரப்பப்பட வேண்டும். இவற்றை பதிவு செய்து மேலே உள்ள சேவ் ஆப்ஷனில் அப்ளிகேஷனை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் டன் என்ற ஆப்ஷன் வரும். அடுத்ததாக 3வது ஸ்கூல் தேர்ந்தெடுக்கும் முறை காண்பிக்கப்படும். 3ஆம் பள்ளி தேர்ந்தெடுக்கும் போது முன்பு தேர்ந்தெடுத்த 2 பள்ளிகளை இதில் தேர்ந்தெடுக்க முடியாது. முன்பு செய்த அனைத்தையும் இதிலும் செய்யப்பட வேண்டும். எலிஜிபிள் இருந்தால் எஸ் என்று கொடுங்கள், இல்லை என்றால் நோ என்று கொடுங்கள். சர்வீஸ் கேட்டகரியிலும் அவ்வாறே செய்யப்பட வேண்டும். செய்த பின்பு மேலே உள்ள சேவ் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் செய்து சேவ் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக டாக்குமெண்டேஷன் அப்லோடட் செக்ஷனுக்கு சென்று விடுவீர்கள். டாக்குமெண்ட் அப்லோடு பகுதியில் தங்களுடைய குழந்தையின் புகைப்படம் ஒன்று மற்றும் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் பிடிஎஃப் அல்லது ஜேபிஜி ஃபைலில் 256 KB சைஸில் அப்லோடு செய்ய வேண்டும். இதை ஏற்கனவே தங்களது கம்ப்யூட்டரில் செய்து வைத்திருந்தீர்கள் என்றால் எளிமையாக இருக்கும். அப்லோடு செய்யும் பொழுது கொடுக்கப்பட்ட புகைப்படத்தின் சைஸு அந்த கேபியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளாது, அப்லோட் செய்ய முடியாது. சர்வீஸ் கேட்டகரியின் மூலம் பதிவு செய்தவர்கள் கடந்த 7 ஆண்டுகளுக்கான டிரான்ஸ்ஃபர் பட்டியலை மற்றும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இரண்டையும் அப்லோட் செய்ய வேண்டும். மற்றவர்கள் தங்களது குழந்தையின் புகைப்படம், வயது வரம்புக்கான சர்டிஃபிகேட் மற்றும் காஸ்ட் சர்டிஃபிகேட் இம்மூன்றையும் அதில் பதிவு செய்ய வேண்டும், அதாவது அப்லோட் செய்ய வேண்டும். செய்த பின் சேவ் அப்ளிகேஷனை கிளிக் செய்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக டிக்ளரேஷன் அண்ட் சப்மிஷன் அந்த பகுதியில் ப்ரிவ்யூ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மற்றொன்று சப்மிட் அப்ளிகேஷன் என்று இருக்கும். அதை முதலில் தேர்வு செய்யக்கூடாது. ஏனெனில் தான் செய்த அப்ளிகேஷனில் என்னென்ன தவறுகள் உள்ளது என்பதை செக் செய்த பின்பே கடைசியில் சப்மிஷன் பட்டனை அழுத்த வேண்டும். ஆகையால் ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் செய்து தான் பதிவு செய்த அனைத்தும் சரியா என்பதை சரிபார்க்கவும். பின்பு சேவ் டு ப்ரிவ்யூ, தான் பதிவு செய்த அனைத்தும் சேவ் செய்யப்பட்டு இருக்கும். ப்ரிவ்யூவை கிளிக் செய்து தான் பதிவு செய்த அனைத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். பின்பு கீழே கொடுக்கப்பட்ட டிக்ளரேஷனில் செக் டிக்கை கிளிக் செய்து சப்மிட் செய்ய வேண்டும். சப்மிட் செய்த பின்பு நாங்கள் கொடுத்துள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். அந்த ஓடிபியை வெரிஃபை செய்ய வேண்டும். பின்பு யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று காண்பிக்கப்படும் திரையில். அதில் உங்களது சப்மிஷன் கோட் காண்பிக்கப்படும். வேண்டுமென்றால் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம். பிரிண்ட் ஆப்ஷனும் காண்பிக்கப்படும். தங்களது அப்ளிகேஷன் நிலையை தெரிந்து கொள்ள மேலே உள்ள செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பட்டனை கிளிக் செய்து பின்பு தங்கள் கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷன் கோடை என்ட்ரு செய்தீர்கள் என்றால் தங்கள் அப்ளிகேஷனின் நிலை என்னவென்று காண்பிக்கப்படும். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே எந்த விதமான மாற்றமும் இதில் சரி செய்ய முடியாது. புதுசாக தான் திருப்பி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். சேம் ப்ராசஸ் அதே மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா மறுபடி ஜென்ரேட் ஆகும் எல்லாமே. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போய் கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னால் அதுலேயும் கால் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன்.
தொடர்ந்து பயணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.